கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்கதான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியா படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியா படிக்கலாம். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல trigonometry chapter 6ல எக்ஸாம்பிள் 6.12 பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாம். prove that tan square a minus tan square b equal to sin square a minus sin square b by cos square a into cos square b. இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் LHS என்னன்னு எடுத்துக்கலாம், அதை வச்சு RHS கண்டுபிடிச்சிக்கலாம். LHS என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. tan square a minus tan square b. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ tan ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியுங்களா? tanக்கு என்ன ஃபார்முலா? tan theta இல்ல tan a tan b என்ன இருக்குதோ அதுக்கான ஃபார்முலா என்ன? sin theta by cos theta. அந்த ஒரு ஃபார்முலா வச்சு இந்த சம்ம நம்ம முடிச்சிடலாம். tan thetaக்கு ஃபார்முலா என்ன? sin theta by cos theta. இங்க tan ஸ்கொயர் a ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா sin a by cos a ன்னு போட போறோம். b ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா sin b by cos b ன்னு போட போறோம். tan ஸ்கொயர் a ஃபர்ஸ்ட் tanனா என்ன? sin a by cos a. ஸ்கொயர்னு கொடுத்திருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் போட்டுக்கலாம். மைனஸ் tan ஸ்கொயர் b னா sin ஸ்கொயர் b by cos ஸ்கொயர் b. ஓகேங்களா? சோ இப்போ இதை நம்ம ஸ்கொயர்ல எழுதியாச்சு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ cos ஸ்கொயர் b மேல போகும், இந்த cos ஸ்கொயர் a இங்க மேல போகும், அப்புறம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். போடலாங்களா? sin ஸ்கொயர் a இன்டூ cos ஸ்கொயர் b மைனஸ் sin ஸ்கொயர் b cos ஸ்கொயர் a டிவைடட் பை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b. இப்ப இதை எழுதியாச்சு. சோ இப்ப சைன்னு இருக்கு. சைனுக்கான ரிலேஷன் காஸ்ட் ஏதாவது இருக்குங்களா? இதுக்கான ஃபார்முலா ஏதாவது இருக்குங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். சைனுக்கு ஃபார்முலா என்னன்னா, அதாவது சாரி காஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா, cos ஸ்கொயர் ஏவா இருந்துச்சுன்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் a. ஓகேங்களா? அதே மாதிரி sin ஸ்கொயர் ஏவா இருந்துச்சுன்னா 1 மைனஸ் cos ஸ்கொயர் a. அது டீட்டாவா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம டீட்டா போடுவோம், பியா இருந்துச்சுன்னா பின்னு போடுவோம். சரிங்களா? இப்ப sin ஸ்கொயர் ஏ அப்படியே எழுதிக்கலாம். sin ஸ்கொயர் ஏ cos ஸ்கொயர் பின்னு இருக்கும்போது என்ன பண்ணணும்? 1 மைனஸ் sin ஸ்கொயர் பின்னு எடுத்துக்கலாமா? இதுக்கு பதிலா 1 மைனஸ் sin ஸ்கொயர் b மைனஸ் sin ஸ்கொயர் b அப்படியே வச்சுக்கலாம். cos ஸ்கொயர் ஏக்கு பதிலா இதுக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம்? 1 மைனஸ் sin ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b. இங்க நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்க. டினாமினேட்டர்ல cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b. டினாமினேட்டர் நமக்கு செட் ஆயிடுச்சு. டினாமினேட்டர் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். மேல இருக்க நியூமரேட்டரை மட்டும் மாத்துவோம். இப்ப இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். sin ஸ்கொயர் a இன்டூ 1 sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a இன்டூ sin ஸ்கொயர் b மைனஸ் sin ஸ்கொயர் b இன்டூ 1 sin ஸ்கொயர் b மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் sin ஸ்கொயர் b இன்டூ sin ஸ்கொயர் a. நீங்க போட போட இது ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னடா ஒரே சைனு காசு வருதுன்னு யோசிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி ட்ரிக்னாமெட்ரி. நீங்க எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாமா? மைனஸ் sin ஸ்கொயர் a sin ஸ்கொயர் b பிளஸ் sin ஸ்கொயர் a sin ஸ்கொயர் b. இது மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b இருக்கும். divided by cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b. சோ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்க. அதே தான் நம்ம இங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். hence it is proved. ரொம்ப ஈஸி தான். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.